நான் முடிவெட்ட வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் தானே எத்தனை வயதில் பாடசாலை 18 வயதுக்குள்ள ஆறாக இருந்தாலும் சரிதான். அது பள்ளி போனாலும் சரியா, பள்ளி போகாமட்டாலும் சரிதான். பள்ளி போகலண்டா லிவிங் சர்டிஃபிகேட் வாங்கி வர சொல்லுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாடசாலையில் நடைமுறை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் முடிய வெட்டணும். அப்படி இல்லை நான் அதில் பாருங்கள், அந்த உங்களுக்கு எதிராக வந்திருக்குது மகளூர் மேற்கு, மகளூர் முனை, மகளூர் கிழக்கு சலூன். ரெண்டாவது செட்டிபாளையம் வடக்கு, துறநிலாவள தெற்கு, ஓந்தாச்சிபுரம் வடக்கு, கோட்டக்கல்லாறு வடக்கு, கழுவாஞ்சி ஒன்று இல்லை படியாவில் இந்த கழுதாவளை. இது அனைத்தும் நாங்கள் என்ன தெரியுதா, நாங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ வசதியும் செஞ்சு தருவோம். உங்களுக்கு முடியை நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் கிழமைக்கு ஒருக்காக மெஷின் பாருங்க உங்களோட முடிகளை கூட முடி அகற்றுறதுக்கெல்லாம். இது நான் சொன்னேன், இது என்னால் இல்லை. சிகை அலங்காரம் அனைத்தும் கூட்டுத்தான் ஒன்று சீல் பண்ணி ரெண்டாயிரமா இது எல்லாம் இப்போ எந்த முடிவில்லை எல்லா இடத்துலையும் வந்து எடுக்கப்பட்ட கடைசியான ரிப்போர்ட் தான் இது வந்து அனுப்பியிருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு கட்டுப்படாத எந்த குறுக்கமான துறையிலான இருக்கிற எந்த சலூனும் நடத்த இல்லாது. அதுக்கு உடனடியாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இங்கே அது எங்களுடைய பிஹெச்ஏ ஊடாக தான் அது இருக்கும். நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் அடித்தோம். இந்தந்த வயதுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு இப்படி தான் முடி வெட்டணும். அதுக்கு மேலே நீங்கள் 20 வயது 18 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு நீங்கள் என்ன முடியாப்பட்டாலும் சரி, மொட்டை அடித்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதிலே ஏற்றமாக தெரியும். அதில் கழுதாவளை இருக்கு பாருங்கள், மகளூர் எந்த மாற்றம் நீங்கள் இப்படிலாம் செய்ய மாட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணது குறைவு தான் உங்களுக்கு அந்த உண்மையிலே சிறுவர் பாதுகாப்பு என்பது நாங்கள் வெறுமனே அடிமட்டத்தில், அதாவது பாலர் பாடசாலையில் இருந்து அந்த பிள்ளைக்கு கோடு போட்டு முடிவெட்டி பழக்கிறது, அது முதலாம் ஆண்டு போகல அந்த பிள்ளை அதை தான் செய்யுது. அப்போ பேரண்ட்ஸ் கொண்டு வந்து இப்படின்றாங்க, ஒரு ஆசிரியர் பிள்ளையை கொண்டு வந்து ஆசிரியரே எப்படி செய்கிறாங்க. அப்போ எப்படி நாங்கள் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம்? ஒரு பேரண்ட்ஸ் இதுவரையில் இந்த சீரகத்தில் கேட்டு பாருங்க, 6வது வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி முடிவெட்டு சொல்லியிருக்கிறோம் இல்லை, யாரும் சொல்லலை. அப்படி நிறைய பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்கிறோம். பாடசாலை நிர்வாக தலங்கள் சரியான மோதல் ஒவ்வொரு பாடசாலையாலையும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் யாரும் கண்டுகொள்றதில்லை. நாங்கள் அந்த பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு இப்படியே போகிறோம். ஆனால் 20 ஆக கொஞ்சம் 20 வயதுக்கு மேற்பட்ட ஆள் இருக்கணும். இந்த ஜம்ப் வராது, இதில் ஒன்றும் போடலாது. ட்ரௌசரோட சரியான முறையில் ஷர்ட்டோட ஆள் போகணும். வெத்திலாக்கு தப்புற அந்த ஷர்ட்டை ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒரே ஆள் தான் உங்களுக்கு தான் இல்லாமல் 2 பேருக்கு சம்பளம் கொடுக்காது. சின்ன ஒரு ஆட்டோ 4 அடி நீளத்தில் இருக்கிற ஆட்டோவுக்கு என்ன கொடுக்கு 10க்கு மேற்பட்ட மாதிரி நீ ஃபாஸ்ட்டாக ஓடையிலாது. என்னென்னா வீட்டில் இருந்த நாள் வாராங்க, இங்கே வாரம் உங்களோட பேக்கறியா பான் வாங்க வேணாம், இன்னும் 50ல் போகிறோம் கதவை திறந்து பாருங்க. ஒரு வாகனமும் இல்லை. 10 இல்லை 15க்குள்ள வாகனம் ஸ்பீடாக போகணும். 20 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் தான் சாரதியாக கடமை புரியணும். அதுக்கு இவர் தான் எங்களோட ஆறை, இனி இவர் தான் உங்களோட முழு பேரையும் பரிசோதனை செய்வார். பாண்ட இடம் வந்து 450 கிராம் வந்திருக்குது. உங்களுடைய 5 ரூபா காசு உங்களை காணுது பாலில் உங்கள் நட்டம் பெறாது. உங்களுக்கு தான் ஆக்கள் கூட வருவாங்க. சரியான எல்லா இதையும் இருக்கு பெரிய பிரச்சனை. ஆனால் நடைமுறை சரியான முறையில் கடைப்பிடிக்கப்படும். எனக்கு நீங்கள் இந்த ஆட்டோ இது பேக்கரி நீங்கள் ஓம் தானே 20 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களை டிரைவர் வைப்பீங்களா? 18 சரியிடாது. நீங்களே முடிவெடுங்க. ஒரு மியூசிக்கு தான் இனி போடலாம். குறுக்கம்பணத்து துறையிலான மட்டும் இந்த ஆட்டோவில் பாண்டிக்கிற சாரதி அனைவரும் அதுக்கு நீங்கள் ஓம் தானே, இது ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இதை இது பாண்டிக்கிற ஆட்டோ வருதுன்றா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள 10 ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மியூசிக் இப்போ சாரம் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உங்களோட பென்ட்ரைவில் சாரம் அந்த பென்ட்ரைவில் எடுத்துட்டு நீங்கள் உங்களோட இண்டையில் இருந்தால் அந்த நடைமுறை நடைமுறைப்படுத்தணும். ஒரு லைசன்ஸ் ஆரம்பிப்பேன். இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லைசன்ஸ் தரக்குள்ள உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி போட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட இவ்வளோத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். உங்களோட இதில் இந்த குப்பை திண்மக்கழிவு அகற்றில்லை, இந்த முடி சம்பந்தம் அகற்றில்லைன்னு சொன்னால் என்ன நேரடியாக எனக்கு கொடுங்க. உடனடியாக அது குறிக்க ஹோட்டல் பேக்கரியாக உங்களோட ஏதாவது பிரச்சனை இப்போயே சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு உங்களோட நேரத்தை நான் வீண் பிரியம் செய்யலை. இந்த சுகாதார பரிசோதனை வந்து உங்களோட கதைப்பாங்க.